YouTube vai a papà. Dato nei YouTube video. ரைட், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், எல்லாம் லாகின் ஆகட்டும். நான் பேசுறது கிளியரா விளங்குதா திலோஷன்? ஓ சார். ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அப்போ எல்லாம் லாகின் ஆகின பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், அப்ப இன்னைக்கு நாங்க பார்ப்போம், அதாவது செங்கலிற்கான மாதிரி சோதனை. சரிதானே? அப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போற செக்ஷன் வந்து செங்கலிற்கான மாதிரி சோதனை. அப்ப இந்த மாதிரி சோதனை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னு சொன்னா, நிறைய செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அந்த செங்கற்களினுடைய சரிதானே அந்த செங்கல் வகையையும், அதனுடைய பூத்தல் எப்படி இருக்கணும், அதனுடைய உறிஞ்சல் வீதம் எப்படி இருக்கணும், அதை காட்டுறதுக்கான ஒரு செங்கலின் விபர கூட்டு தொடர்பாக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதலாவதாக நாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு செங்கலினுடைய விபர கூட்டுக்கள் தொடர்பாக முதலாவது பார்க்க போறோம். ரைட், அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால்,
அதாவது இதுதான் செங்கலினுடைய விவர கூற்றுக்கள்னு சொல்லுவோம். அதாவது நெருக்கு வலிமை, விவரம் வந்து நெருக்கு வலிமை. நெருக்கு வலிமைனா என்னதுன்னு சொன்னா, அதாவது ஒரு 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 பொருளை வந்து அழுத்தும் போது, சரிதானே? இப்ப நான் அதை வரைஞ்சு காட்டுறேன். ஒரு பொருளை ஓகே கொஞ்சம் இருங்க. ரைட், இப்படி ஒரு செங்கல் ஒன்று இருக்குன்னு சொல்லி நாங்க கற்பனை பண்ணுவோம். ரைட், இந்த செங்கலை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு விசை ஒன்றை வழங்கி இந்த செங்கலை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அழுத்த போறேன். இந்த அழுத்தும் போது எந்த அளவுக்கு இது தாங்குதோ அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நெருக்கல் வலிமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு விதமான வலிமை இருக்கு. இப்ப இதுதான் நான் ஒரு கோல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ணி பாக்குறேன்னு சொன்னா, ஒரு சின்ன கோல் ஒண்ணுன்னு சொல்லி இதை நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். இந்த கோலை அழுத்தும் போது இது வலிமையை தாங்குனுச்சுன்னு சொன்னா இதை நாங்க சொல்லுவோம் நெருக்கு வலிமை. இந்த கோலை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த கோல்ல நடுவுல ஒரு கயிறை கட்டி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கோலை பிடிச்சி இழுக்கிறேன். சரிதானே? இந்த கோல்ல கயிறு கட்டி கோலை பிடிச்சி இழுக்கும்போது இந்த கோல் என்ன செய்யும் சொன்னா கீழ் நோக்கி இப்படி வளையும். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா இழுவை வலிமை. இதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் இழுவை வலிமை. ரைட், இதை நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா நெருக்கு வலிமை. இதுக்கு பேர் சொல்லுவோம் நெருக்கு வலிமை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அப்ப இது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்னைக்குள்ள செக்ஷன்ஸை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். ரைட், அப்ப ரெண்டு விதமான விடயங்கள் இதுல காணப்படுது. என்னதுன்னு சொன்னா ஒரு இழுவை வலிமை, இன்னொன்னு நெருக்கு வலிமை. சரிதானே? அப்ப இழுவை வலிமை, இன்னும் ஒன்று என்னதுன்னு சொன்னால் நெருக்கு வலிமை. இது ரெண்டு சம்பந்தமாக தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். ஓகே, ரைட். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பார்ப்போம் கம்பி வெட்டிய செங்கல் அப்படின்னு சொன்னா, அதாவது செங்கற்கள் வந்து பிரதானமாக இரண்டு வகையான செங்கற்கள் பாவனையில இருக்கு. இரண்டு வகையான செங்கற்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாவித்து கொண்டிருக்காங்க. அப்ப கம்பி வெட்டிய செங்கல் அப்படின்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா வயர்ட் கட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. வயர்ட் கட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு அச்சில, இப்ப உதாரணத்துக்கு ரைட், இப்படி ஒரு பெரிய ஒரு அச்சு ஒன்று இருக்கு. சரிதானே? இப்படி ஒரு பெரிய ஒரு அச்சு ஒன்று இருக்கு. இந்த அச்சுல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த செங்கலுக்கான மண்ணை இதுல போட்டுட்டு கம்பிகள் வச்சு என்ன செய்யறதுன்னு சொன்னா, எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அப்ப இந்த இடத்துல கம்பிகளை வச்சு அந்த மண்ணில அழுத்தினோட என்ன செய்யும், கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணப்படும். கம்பிகள் அழுத்தும் போது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா கேக் கட் பண்ற மாதிரி லாஸ்ட் டைம் உள்ள வீடியோவை நான் குரூப்ல போடுறேன். அது இன்னும் போட கிடைக்கல, நான் கட்டாயம் போடுறேன். சரியா? அது கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணப்படும். அதே மாதிரி இந்த பக்கம் கம்பியை வச்சு அழுத்தும் போது என்ன செய்யப்படும் சொன்னா கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணப்படும். அப்ப இதுல ஒரு சின்ன சின்ன பீஸா நாங்க என்ன செய்யலாம் சொன்னா தனியா எடுக்கலாம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா கம்பி வெட்டிய செங்கல். இதுக்கு பேர் சொல்லுவோம் கம்பி வெட்டிய செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த செங்கல் சம்பந்தமா தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க எனக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கம்பி வெட்டிய செங்கலினுடைய நெருக்கு வலிமை 10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் வர்க்கம். அப்ப 10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கான மீனிங், இப்படி ஒரு செங்கல் காணப்படுமாக இருந்தா, இப்படி ஒரு செங்கல் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு செங்கல் காணப்படுமாக இருந்தா இந்த செங்கலினுடைய 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்புல, அப்ப 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவு அப்படின்னு சொன்னா 1 மில்லிமீட்டர் நீளம் 1 மில்லிமீட்டர் அகலமுடைய ஒரு சின்ன ஒரு ஏரியா. இப்ப இத நான் இப்ப வரைஞ்சிருக்கிறது கூட மிகப்பெரிய ஏரியா தான். 1 மில்லிமீட்டர் நீளம் சொன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். அந்த ஏரியாவுல தாங்கக்கூடிய உயர் சுமை எவ்வளவா இருக்கும்னு சொன்னா 10 நியூட்டனாக இருக்கும். இப்ப எவ்வளவா இருக்கும்? 10 நியூட்டனா இருக்கும். அப்ப 10 நியூட்டன்னா என்ன மீனிங் சொன்னா 1 கிலோகிராம். அப்ப 10 நியூட்டன்ங்கிறது இந்த ஒரு புள்ளியில 1 கிலோகிராம் சுமையை தாங்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் அதுக்கான மீனிங். அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா வலிமை அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது விளங்க மாட்டேங்குது. நான் பேசுறது கிளியரா விளங்குதா எல்லாத்துக்கும்? அஸ்வின் விளங்குதா நான் பேசுறது? விளங்குதா விளங்கலையா? சார் கிளியரா விளங்க மாட்டேங்குது சார். விளங்கலையா? ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விளங்குதா சார்? அபிஷேக் விளங்குதா? விளங்குது சார்.
கிளியரா விளங்குது? கிளியரா விளங்குது. கிளியரா விளங்குறாக்கள் ஒருத்தர ஹேண்ட் ரைஸ் கொடுங்க பாப்போம். கிளியரா விளங்குறாக்கள், நான் பேசுறது எந்த வித ஸ்டக்கும் இல்லாம கிளியரா வருதுங்கிறாக்கள். ஓகே ரைட். கிளியர் இல்லாதவங்கள் ஒருத்தர chat பாக்ஸ்ல போடுங்க. chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்னு போடுங்க. கிளியர் இல்ல. இப்ப விளங்குது சார். இப்ப விளங்குதா? இப்ப கிளியர் தானே தம்பி? கோபி கிளியரா விளங்குதா? பவித்ரா கிளியரா விளங்குதா? அஸ்வின் நான் பேசுறது விளங்குதா? கபில் நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓகே, அப்ப நாங்க தொடர்ச்சியா என்ன செஞ்சுக்கிட்டு போவோம்னு சொன்னா பார்த்துட்டு போவோம். அப்ப 10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் வர்க்கம் அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னா அதாவது நெருக்கு வலிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அதாவது இத பாருங்க, நெருக்கு வலிமை 10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் வர்க்கம். அதோட மீனிங்கை நான் திருப்பி ஒருத்தர உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். ஒரு செங்கல் ஒண்ணு எடுத்து, சரிதானே, ஒரு செங்கல் ஒண்ணு எடுத்து நாங்க அந்த செங்கலினுடைய 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவுல, 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவுன்னு சொன்னா 1 மில்லிமீட்டர் நீளம், 1 மில்லிமீட்டர் அகலம், இந்த அளவான மிக சிறிய மேற்பரப்புல தாங்கக்கூடிய சுமை வந்து எவ்வளவுன்னு சொன்னா 10 நியூட்டனாக இருக்கும். அப்படின்னு சொன்னா இது கிட்டத்தட்ட 1 கிலோகிராமுக்கு சமமாக இருக்கும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா நெருக்கு வலிமை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரிதானே? அப்ப இந்த மாதிரியான செங்கல் வந்து எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா உயர் மாடி கட்டடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அப்ப மாடி கட்டடங்கள் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சுமை கூடிய சுவர்கள் வந்து இருக்கும். சரிதானே? அப்ப நாங்க சுவர்களை வந்து பிரதானமாக எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா 2 வகையான சுவர்களா பிரிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்படி ஒரு கூரை வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னா இதுல வந்து டைரக்டா சுவர்கள் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா கட்டப்படும். அப்ப இந்த சுவர்களை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சுமை தாங்கும் சுவர்கள். இதுக்கு பேர் வந்து சொல்லுவோம் சுமை தாங்கும் சுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பேர் சொல்லுவோம் சுமை தாங்கும் சுவர்கள். இப்ப இதே நீங்க ஒரு ஸ்லப் வச்சு கட்டுற வீடா இருக்குமா இருந்தா, அப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்க, மேல ஒரு சின்ன ஸ்லப் ஒன்று போடுறீங்க, திருப்பி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு மேல இன்னொரு பில்டிங் அப்படியே தொடர்ச்சியா கட்ட போறீங்க. அப்ப இந்த மாதிரியான பில்டிங்க்கு இந்த சுமையை தாங்குறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பில்டிங் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பில்டிங்ல தூண்கள் வந்து நிறைய அடிச்சிருப்பாங்க. அப்படி தூண்கள் நிறைய அடிச்சு அந்த தூண்களுக்கு மேலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா இந்த பில்டிங்கை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஸ்லப்பை வந்து கட்டியிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்லப் விட்டு வெயிட்ட வந்து யாரு தாங்குவா அப்படின்னு சொன்னா இந்த கொலம், COLOUMN கொலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த தூண்கள் தாங்கிடும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு செங்கல் சுவரை கட்டுவீங்களா இருந்தா, இந்த இடத்துல ஒரு செங்கல் சுவரை கட்டுவீங்களா இருந்தா இந்த செங்கல் சுவர் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அது ஒரு மறைப்பிற்காக மாத்திரம் தான் பயன்படுத்தப்படுது. மறைப்புனா என்னது? மூடுறதுக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு வீடு ஒண்ணு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடை சுத்தி ஒரு ரூம் ஒன்று கட்டுறீங்கன்னு சொன்னா ரூம் வந்து மூடப்பட்டிருக்கணும் தானே, அந்த மூடப்படுறதுக்காகத்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தப்படுது. அப்ப சுவர்கள் வந்து நாங்க இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்ளலாம், சுவர்கள் வந்து 2 வகை. ஒண்ணு சுமை தாங்கும் சுவர்கள், இன்னும் ஒண்ணு என்னதுன்னு சொன்னா சுமை தாங்கா சுவர்கள். அப்ப சுமை தாங்கும் சுவர்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னா தூண்கள் இடையில வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க இந்த வீடுகள்லாம் நம்ம ஏரியாக்கள்ல கட்டப்படுற வீடுகள் எல்லாம் இந்த கூரை வீடுகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப இந்த கூரை வீடுகளுக்கு தூண்கள் போட்டு கட்ட மாட்டாங்க. அப்ப இந்த கூரையில உள்ள வெயிட் இதெல்லாம் யார் கீழே கொண்டுகிட்டு வருவார்னு சொன்னா அந்த சுவர்கள் மூலமாக தான் கடத்தப்படும். ஆகவே அந்த சுவர்களுக்கு நாங்க சொல்லுவோம் சுமை தாங்கும் சுவர்கள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவோம். இன்னொரு விதமான சுவர்கள் இருக்கு. இப்ப பெரிய பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ல எல்லாம் இடையில தூண்கள் போட்டு தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா கட்டப்படும். அப்படி தூண்கள் போட்டு கட்டப்படும் போது என்ன செய்யும் சொன்னா அந்த பில்டிங் விட்டு லோட வந்து தூண்கள் தான் தாங்கும்.
அப்ப தூண்கள் தாங்கும் போது அப்ப சுவர்கள் எதுக்காக வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா சைட்ல அந்த மறைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு மூடுறதுக்காக வைக்கப்படுது. அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா சுமை தாங்கா சுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ஆகவே இந்த செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா சுமை தாங்கும் சுவர்களுக்காக, சுமை தாங்கும் புள்ளிகள் இல்லை இந்த இடத்துல, மாத்திக்கொள்ளுங்க, சுமை தாங்கும் சுவர்களுக்காக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இது போடப்படுது. சரிதானே? இதனுடைய நீர் உறிஞ்சல் வீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொன்னா 18 வீதமாக இருக்கும். இந்த நோட்டை நீங்க வந்து எழுத தேவையில்ல. அந்த போன முறை டியூட் கொடுத்த மாதிரி இந்த முறை இடெக்குக்கும் எஸ்எஃப்டிக்கும் ஐடிக்கு 3 பாடத்துக்குமே நாங்க இந்த முறை டியூட் கொடுப்போம். அப்ப இந்த டியூட்ல வந்து இப்ப நான் படிப்பிக்கிற நோட் அவ்வளவுமே முதலாவது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தந்துருவோம். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா படிப்பிப்போம். அப்ப நீங்க கிளாஸ்ல வந்து இந்த டியூட்டை வந்து வாங்கிக்கலாம். சரிதானே? அப்ப இந்த வீக்ல என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா வாங்கிக்கலாம். அப்ப நோட்ஸ் எதுவுமே நீங்க என்ன செய்யாங்கன்னு சொன்னா இப்ப காப்பியில ரஃபா நோட் பண்ணாங்க. இந்த வீடியோவை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அனுப்புறேன் 2 நாளைக்குள்ள வீடியோவை. அதையும் சேர்த்து நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா கம்பி வெட்டிய செங்கல் வந்து மாடி வீடுகள் கட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அப்படி இல்லாட்டி சுமை தாங்கும் சுவர்கள் பயன்படுத்துறது, சுமை தாங்கும் சுவர்களை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது. இதோட நீர் உறிஞ்சல் வீதம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இதோட நீர் உறிஞ்சல் வீதம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 18% நீர் உரியுது. இதனுடைய பூத்தல்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூத்தல் வந்து மிக சிறிய அளவாக இருக்கும். அப்ப பூத்தல்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒரு செங்கல் இருக்கு தானே, அப்ப அன்னைக்கே நான் சொன்னேன் ஒரு செங்கல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அதாவது செங்கலியில நீரை ஊற்றி பிசைந்து என்ன செய்வோம்னு சொன்னா செங்கல் தயாரிப்போம். அப்ப அந்த களியில என்ன இருக்கும்னு சொன்னா உப்புக்கள் இருக்கும். அப்ப இந்த என்ன செய்ய போறோம்னு சொன்னா செங்கலை சுடும் போது இந்த களியில உள்ள உப்புக்கள் வந்து என்ன செய்யும் சொன்னா நீரோட சேர்ந்து ஆவியாகி வெளியே வந்து அந்த செங்கலுட்டு மேற்பரப்புல படியும். அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா பூத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த கம்பி வெட்டிய செங்கல்ல பூத்தல் அளவு வந்து மிக சிறிய அளவாக மாத்திரம் தான் என்ன செய்யும் சொன்னா காணப்படும். அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப கம்பி வெட்டிய செங்கல்னு சொல்லி போட்டுட்டு நீங்க கட்டாயம் நோட் பண்ண வேண்டியது இதனுடைய தாங்கு திறன் வந்து 10 Nm/mm வர்க்கம். சரிதானே? இது வந்து சுமை தாங்கும் சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும். இதனுடைய உறிஞ்சல் சதவீதம் வந்து 18%. உறிஞ்சல் சதவீதம்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். சரிதானே? ரைட். இன்னொன்னு கையினால் செய்யப்பட்ட செங்கல். சரியா? கையினால் வெட்டியல கையினால் செய்யப்பட்ட செங்கல். அப்ப அந்த கையில வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்ப அதாவது பிளாக் ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன அச்சுக்கள் இருக்கும். அந்த அச்சுக்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பிளாக்களுக்கு தேவையான சாந்தை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தயாரிப்பாங்க. அந்த மாதிரி செங்கலியை எடுத்து சின்ன அச்சுக்கல்ல போட்டு தனித்தனியாக தயாரிக்கிறது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கையினால் வார்த்த செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். கையினால் வார்த்த செங்கல். அப்ப இந்த செங்கல் விட்டு வலிமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மிக மிக குறைவாக இருக்கும். அதாவது 4.8 Nm/mm வரைக்கும் தான் இருக்கும். அப்ப இதை கொண்டு எவ்வளவு பயன்படுத்தலாம்னு சொன்னா சாதாரணமாக ஒரு கூரை வீட்டுக்கு இதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 2 மாடி கொண்ட வீடுகளுக்கு பயன்படுத்தலாம். சரிதானே? அதனுடைய நீர் உறிஞ்சல் வீதம் வந்து 28% இருக்கும். அப்ப நீர் உறிஞ்சல் கூட அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்கு நீரை வாங்குற தன்மை கூட அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன செய்யும் சொன்னா வலிமை குறைவானதாக காணப்படும். அப்ப இந்த செங்கல் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்த இந்த கம்பி வெட்டிய செங்கல்ல இருந்து எப்படி இருக்கும்னு சொன்னா வலிமை குறைஞ்சதாக இருக்கும். சரியா? இதனுடைய பூத்தல் வீதம் வந்து சராசரியாக இருக்கும். அப்ப குறைவா இருக்காது, ஓரளவு சராசரியாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். கம்பி வெட்டிய செங்கல்ல வந்து 2ஆம் தரம் 1ஆம் தரம்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் தர செங்கல் வந்து 2.8 Nm/mm இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவுல தாங்கக்கூடிய உயர் சுமை 2.8 நியூட்டன். அப்ப 2.8 நியூட்டன்னா 0.2 கிலோகிராம் தான் தாங்க. ஒரு 200 கிராம் வெயிட்டை தான் இதால என்ன செய்ய முடியும் ஒரு புள்ளியில தாங்க முடியும். ஆகவே மிக குறைவான விசையை தாங்கக்கூடியது. இது வந்து சாதாரணமான ஒரு கூரை வீடு அல்லது தனி மாடி வீடுகளுக்கு பொருத்தமானது. இதனுடைய உறிஞ்சல் வீதமும் மிக அதிகமாக இருக்கிறதுனால இது பயன்பாட்டுல ரொம்ப குறைவாக இருக்குது. ஆகவே ஒரு ஹை ரைஸ் பில்டிங் கட்டுறதுக்காக அதாவது உயர் மாடிகள் கட்டுறதுக்காக நாங்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கம்பி வெட்டிய செங்கலை தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பயன்படுத்தணும். இந்த கம்பி வெட்டிய செங்கல் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா அளவுல சரிதானே அளவுலங்கிற இந்த கம்பி வெட்டிய செங்கல் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா அளவுல மிக சரியானதாக இருக்கும். அதே நேரம் இந்த விளிம்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா கூர்மையாக இருக்க போகுது. சரிதானே? ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு செங்கலை வந்து நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்வோம் சொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செங்கல் விட்டு இன்னொரு டெஸ்டிங் என்ன செஞ்சிருவோம் சொன்னா பார்த்துருவோம். சரிதானே? ரைட். இந்த
நான் இப்போ ஒரு வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல் கிளாஸ்ல ஒரு வீடியோ தான் காட்ட வேண்டியிருக்கு. அப்ப இந்த வீடியோ காட்டும் போது இந்த கிளியர் இல்லாத ஆட்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா எனக்கு ஒருத்தர சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ வந்து அனுப்ப இயலாது. அதுதான் பிரச்சனை. அந்த எம்பி வந்து கூட. அப்ப நான் இதுலயே டைரக்டா காட்டிடலாம்னு சொல்லி யோசித்தேன். அதை நெட்ல தேடி பார்த்தேன். இன்டர்நெட்லயும் அந்த வீடியோ இல்ல. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நான் என்ன செஞ்சு பண்றேன் அப்படின்னு சொன்னா தேடி எடுத்துக்கேன். கொஞ்சம் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்றேன். இப்போதைக்கு நான் சொன்னது கிளியரா விளங்கிடுச்சு தானே? பேசவும் மாட்டேங்கிறாங்க. ரைட். அப்ப பிள்ளைகள் கவனிங்க. அப்ப நான் இப்போ ஒரு வீடியோன்னு நான் ஷேர் பண்றேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 hour வீடியோ. சரிதானே? அப்ப இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது செங்கல் உற்பத்தி சம்பந்தமான ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த வீடியோ வந்து என்ஐயால வெளியிட்டது. அப்ப என்ஐயால வெளியிட்டதுனால இதுல யூடியூப்ல எல்லாம் இந்த வீடியோ இல்ல. அதுவும் எனக்கு அனுப்ப இயலாது. சரியா? கிட்டத்தட்ட 2 GB கிட்ட இருக்கு அந்த வீடியோ. அதனால எனக்கு அனுப்ப இயலாத நிலைமையில இருக்கு. அப்ப நான் இதுலயே என்ன செய்யறேன்னு சொன்னா ஷேர் பண்ணி காட்டுறேன். அப்ப யாருக்காச்சும் இந்த வீடியோஸ் கிளியரா வரல அப்படின்னு சொன்னா எனக்கு ஒருத்தர செட் பாக்ஸ்ல இந்த போடுங்க. சரிதானே? ஓகே ரைட். கிளியரா கேக்குதா பிள்ளைகள்? சவுண்ட் கிளியரா கேக்குதா? Clear, sir. அன்றாடம் நாம் காணுகின்ற பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு எமக்கு எவ்வாறு கிடைக்கின்றது என நீங்கள் அறிவீர்களா? சுண்ணாம்பு சுண்ணக்கல்லிலிருந்து கிடைக்கிறது. இவையெல்லாம் சுண்ணக்கல் வகைகள். சுண்ணக்கல் கடலிலேயே தோன்றுகிறது. தரையிலிருந்து கடலை நோக்கி பாயும் ஆறுகள் மூலம் பல்வேறு உப்பு வகைகள் கடலில் சேருகின்றன. முருகைக்கல் பொழிப்புக்கள் கடல் நீரில் அடங்கியுள்ள கல்சியம் உப்புகளிலிருந்து கல்சியம் கார்பனேட்டை தயாரிக்கக்கூடிய தன்மையுடையன. முருகைக்கல் பொழிப்பு கடலில் வாழுகின்ற மிக சிறிய ஓர் அங்கி.
இது கடலில் உள்ள கல்சியம் உப்புக்களிலிருந்து கல்சியம் கார்பனேட்டை தயாரித்து அதனை கொண்டு கடற்கரைக்கு அண்மையில் காணப்படும் கட்பாறையில் தனது வாழிடத்தை அதாவது வீட்டை அமைத்துக் கொள்ளும். கோடிக்கணக்கான பொழிப்புகள் இவ்வாறாக காட்சியளிக்கும். பொழிப்புக்கள் இறந்த பின்னர் அப்பகுதி முருகைக்கல் எனப்படும். இது கடற்கரைக்கு அண்மையில் முருகை சுண்ணாம்பு சிப்பிகளுக்கும் ஓடு கொண்ட மற்ற விலங்குகளுக்கும் தத்தமது வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு கல்சியம் கார்பனேட் உதவுகின்றது. இவ்வாறான ஓடுகளை நாம் சிப்பி ஓடு, சோகி எனும் பெயர்களால் குறிப்பிடுகின்றோம். இவற்றில் கல்சியம் கார்பனேட் அடங்கியுள்ளது. கல்சியம் கார்பனேட்டில் அடங்கியுள்ள சேர்வைகளை இனங்கண்டு கொள்வதற்காக எளிதான ஒரு பரிசோதனையை நடத்துவோம். சுண்ணக்கல், சலவைக்கல், சிப்பியோடு, முருகை சுண்ணக்கல் ஆகியவற்றை கொண்ட 4 சோதனை குழாய்கள் இங்கு உள்ளன. குழாய்களுள் ஐதான அமிலம் ஒன்றை சேர்ப்போம். 4 குழாய்களிலிருந்தும் வாயு குமிழ்கள் வெளியேறுவது தெரிகின்றது. வெளியேறும் வாயுவை சோதித்து இனம் கண்டு கொள்வோம். சுண்ணக்கல்லுடன் அமிலம் சேர்ப்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு உபகரண தொகுதி இது. தோன்றும் வாயுவை சுண்ணாம்பு நீரை கொண்ட குழாயினுள் செலுத்தக்கூடியவாறு அமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் வட்ட குடுவையில் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் சிறிதளவு சேர்ப்போம். சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவது தெரிகிறது. கார்பனீராக்சைடு வாயு காரணமாகவே சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகின்றது. இது கார்பனீராக்சைட்டை இனங்காண்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு சோதனை. சுண்ணக்கல்லுடன் அமிலம் சேர்த்ததும் கார்பனீராக்சைடு வாயு தோன்றுகிறது. கல்சியம் கார்பனேட்டுடன் அமிலம் சேர்த்தால் தோன்றும் விளைவுகள் எவை? கல்சியம் கார்பனேட்டுடன் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் சேர்த்தால் கல்சியம் குளோரைட், நீர், கார்பனீராக்சைடு ஆகியன தோன்றும். கல்சியம் கார்பனேட்டுடன் ஐதான சல்பூரிக் அமிலம் சேர்த்தால் கல்சியம் சல்பேட், நீர், கார்பனீராக்சைடு ஆகியன தோன்றும். வினாகிரி, எலுமிச்சம்பழ சாறு போன்ற எந்த அமில பதார்த்தம் சேர்க்கப்பட்டாலும் சுண்ணாம்பு கல்லிலிருந்து கார்பனீராக்சைடு வாயு வெளியேறும். சுண்ணக்கல் எங்கிருந்து பெறப்படுகிறது? கடலை அண்டிய கரையோர பகுதிகளில் இருந்து சுண்ணாம்புக்கள் பெற முடியும். எனினும் அது சட்ட ரீதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் மலைநாட்டு பிரதேசங்களில் உள்ள டொலமைட் சுண்ணக்கல் பாறைகளிலிருந்தும் சுண்ணக்கல் பெறப்படுகிறது. இப்பாறைகள் பதுளை தொடக்கம் மாத்தளை வரை பறந்து காணப்படுகின்றன. அவ்வாறே கடற்கரையில் சிப்பி ஓடும் சலவைக்கல்லும் பெறப்படுகிறது. வடமாகாணத்திலும் புத்தளம் வரையிலான கடலோர பிரதேசத்திலும் சுண்ணக்கல் காணப்படுகின்றது. இவை மயோசின் யுகத்தில் தோன்றிய சுண்ணக்கல் என கருதப்படுகின்றது. மயோசின் சுண்ணக்கல்லிலிருந்து சுண்ணாம்பு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. சுண்ணக்கற்பாறைகள் கடலிலேயே தோன்றுகின்றன. எனவே அவை நீர்ப்பாறை எனவும் அழைக்கப்படுவதுண்டு. மலைநாட்டில் காணப்படும் டொலமைட் சுண்ணாம்பு மக்னீசியம் பசலையாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் என்பன அடங்கியுள்ளன. சுண்ணக்கல்லை நன்கு அரைத்து டொலமைட் பசலை தயாரிக்கப்படுகின்றது. எனினும் பெருமளவு சுண்ணக்கல் நீரிய சுண்ணாம்பு உற்பத்தி செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. நீரிய சுண்ணாம்பு தயாரிப்பதற்காக முருகை சுண்ணக்கல்லும் டொலமைட் கல்லும் பயன்படுத்தப்பட்ட போதிலும் இரண்டினதும் தயாரிப்பு முறைகள் சற்று வேறுபட்டவையாகும். மலைநாட்டில் காணப்படும் ஒரு சுண்ணக்கல் பாறை இது. சுண்ணக்கல் பாறையில் குழிகள் தோண்டி அதனுள் வெடிமருந்து இட்டு வெடிக்க வைக்கப்படுகிறது. வெடித்த பாறை படலங்கள் பின்பு சிறு துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. இவ்வாறாக உடைக்கப்பட்ட சுண்ணக்கல் துண்டுகள் ஏறத்தாழ 2 அங்குலம் அளவுடையவை. மலைநாட்டு டொலமைட் சுண்ணாம்பு கற்களை சுடும் ஒரு சூளை இது. சூளவும் செங்கல் பதிக்கப்பட்ட ஓர் குழியே சூளையாகும். அதன் ஓர் அந்தம் கீழ்ப்பகுதியில் நிலமட்டத்தில் அமைந்துள்ளது.
அடிப்பகுதியில் ஒரு துவாரம் உள்ளது. சூளையின் துளையின் ஊடாக சூளையினுள் இடும் சுண்ணக்கள் கீழே விழுவதை தடுப்பதற்காக இரும்பு வலையொன்று இடப்பட்டுள்ளது. சூளையின் உட்புறம் முழுவதும் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. சுண்ணக்கள் இடுவதற்கு தேவையான வெப்பம் விறகை எரித்து பெறப்படுகிறது. கூடிய கலோரி பெருமானமுடைய உறுதியான விறகு வகைகளே பெரிதும் பயன்படுத்தப்படும். அடிப்பகுதியில் உள்ள வலையின் மீது ஒரு விறகு படையை இட்டு அதன் மீது சுண்ணக்கல் படை இடப்படும். இப்பகுதிக்கு தொடர்ந்தும் விறகு படையும் சுண்ணக்கற்படையும் இடப்படும். இவ்வாறாக அடுக்கிய பின்னர் கீழே உள்ள விறகு படைக்கு தீ மூட்டப்படும். கீழே உள்ள விறகு படை எரியும் போது தோன்றும் வெப்பம் காரணமாக அதற்கு மேலே உள்ள சுண்ணக்கல் படை சூடாகி பிரிகை அடையும். அவ்வெப்பம் காரணமாக மேலே உள்ள விறகு படை எரிய தொடங்கும். இவ்வாறாக படைப்படையாக எரியும் போது தோன்றும் வெப்பம் காரணமாக படைகளுக்கிடையே இடப்பட்டுள்ள சுண்ணக்கள் பிரிகையடைந்து கால்சியம் ஒட்சைட்டாக மாறும். விறகு எரியும் போது படைகள் படிப்படியாக கீழிறங்கும். அப்போது சூளையின் மேற்பகுதியில் மீண்டும் விறகு படைகளும் சுண்ணக்கல் படைகளும் இடப்படும். சுண்ணக்கல்லை சூடாக்கும் இச்செயன்முறை சுண்ணாம்பு சுடுதல் எனப்படும். கிடைக்கும் கால்சியம் ஒட்சைட்டு நீரிய சுண்ணாம்பு எனப்படும். அடுத்து சுட்ட சுண்ணாம்பு அப்புறப்படுத்தப்படும். இரும்பு வலையில் சிக்குண்ட கற்களை அப்புறப்படுத்துவதற்காக நீண்ட தடியில் இணைக்கப்பட்ட கொக்கி பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக எரித்த சுண்ணாம்பு முழுவதும் அப்புறப்படுத்தப்படும். அப்போது மேலே உள்ள படைகள் படிப்படியாக கீழிறங்கும். எரியும் விறகுப்படை கீழ்மட்டத்தை அடைந்த பின் மீண்டும் விறகுப்படையும் சுண்ணக்கற்படையும் சேர்க்கப்படும். சுட்ட சுண்ணாம்பு கற்களில் சிறிதளவு நிறமாற்றம் ஏற்படக்கூடும். இது ஒரு சுட்ட சுண்ணாம்புக்கல் துண்டு. தாழ்நாட்டு பிரதேசங்களில் முருகை சுண்ணக்கல்லை எரித்தே சுண்ணாம்பு பெறப்படுகிறது. அண்மை காலங்களில் தோன்றிய முருகைக்கட் பாறைகளில் அங்கிகள் இறந்த பின்னர் எஞ்சியுள்ள பாறைகளே முருகை சுண்ணாம்பு கற்களாகும். நிலத்தில் குழிகள் தோண்டி அவற்றில் இருந்தே தற்போது முருகை சுண்ணக்கல் பெறப்படுகின்றது. கடற்கரைக்கு ஏற்படும் சேதத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி தற்போது கடற்கரையில் சுண்ணக்கல் அகழ்ந்தெடுக்கப்படுவதில்லை. எனினும் கடலை அண்டிய தரைப்பகுதிகளில் முருகை சுண்ணக்கல் அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. ஹிக்கடுவை தொடக்கம் அம்பாந்தோட்டை வரையிலான பிரதேசங்களில் தற்போது முருகை சுண்ணக்கல் அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இப்பிரதேசம் கடலால் மூடப்பட்டிருந்தது. அப்போது தோன்றிய முருகைக்கட் பாறைகள் காலப்போக்கில் மண்ணினால் மூடப்பட்டு இப்பிரதேசம் தரைப்பகுதியாக மாறியுள்ளது. எனினும் இவை டொலமைட் சுண்ணக்கல் போன்று உயர் அமுக்கத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை. முருகை சுண்ணக்கல் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சுடுவதற்காக பாறைகளுக்குள் கொண்டு செல்லப்படுகிறது. இச்சூளை முருகை சுண்ணக்கல் சுடுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இது மாத்தளை சுண்ணக்கல் சூளையை விட வேறுபட்டது. இந்த சூளையின் உட்புற விட்டம் பெரியது. சூளையினுள் வழி புகுவதற்காக 8 துவாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சூளையினுள் முதலில் தென்னம் பொய்ச்சு படை இடப்படும். அதன் மீது விறகு படை இடப்படும். இதில் 2 வீடியோஸ் இருக்குது. ஒன்று சுண்ணாம்பு, இன்னொன்று செங்கல். 2 வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருவோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் பாடத்தை தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு கிளியர். விறகுப்படையின் மீது மீண்டும் தென்னம் பொய்ச்சு படை இடப்படும்.
கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாகும். மீண்டும் விறகுப்படை இடப்படும். பின்னர் சுண்ணக்கல் படை இடப்படும். பின்னர் மீண்டும் விறகுப்படை, பின் சுண்ணக்கல் படை, இவ்வாறாக தொடர்ந்து அடுக்கப்படும். இவ்வாறாக பூரணமாக நிரப்பிய பின்னர் கீழ்ப்புறத்தில் தீ மூட்டப்படும். விறகு எரிவதால் தோன்றும் வெப்பத்தால் அதன் மீது உள்ள முருகை சுண்ணாக்கள் சூடாகி பிரிகையடையும். இவ்வாறாக முருகை சுண்ணாக்கள் வெப்பம் காரணமாக பிரிகையடைந்து சுட்ட சுண்ணாம்பு தோன்றும். எனினும் சுண்ணாக்கள் முழுவதும் பிரிகையடைவதில்லை. விறகு எரிந்து சாம்பலாக மாறும். இதனால் சூளையினுள் கனவளவு குறைவடைந்து சுண்ணாம்புக்கள் படை பதிவடையும். குறைபாட்டை நிரப்புவதற்காக மீண்டும் விறகு படையும் சுண்ணக்கல் படையும் இடப்படும். இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட சுண்ணாம்பு உடைகளில் இடப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படும். ரைட். அப்ப இவ்வளவுதான் இதோட பேசிக். அப்ப இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து ஒரு சுண்ணாம்பு உற்பத்தி. அப்ப சுண்ணாம்பு உற்பத்தியை நாங்க ஏன் பாக்குறோம்னு சொன்னா, அதாவது வீடு கட்டும் போது அல்லது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போது அந்த மேற்புறத்துல வீடு கட்டும்போது அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த சுவருக்கு மேற்பகுதியில பூசுறது என்னதுன்னு சொன்னா சுண்ணாம்பு தான் பூசுவாங்க. அப்ப சுண்ணாம்பு பூசித்தான் அதாவது வெள்ளை வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சுண்ணாம்பு பூசித்தான் மேற்பரப்பை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒப்பமாக்குற வேலையை செய்யறாங்க. அப்ப அந்த வேலைகளுக்காக இந்த சுண்ணாம்பு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தப்படுது. அப்ப இதோட சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப குயிக்கா என்ன செய்வோம்னு சொன்னா அந்த செங்கலையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். சரிதானே? ஓகே. ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்குள்ள நோட்ஸும் உங்களுக்கு நான் தருவேன். சரிதானே? அப்ப இந்த வீடியோ கிளியரா விளங்குனுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ரைட்? ஓகே. புவியை பிரதானமான இரு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வெளிப்பகுதி, மற்றது உட்பகுதி. வெளிப்பகுதி புவியோடு அல்லது கற்கோளம் எனப்படும். இது ஏறத்தாழ 2000 மைல் தடிப்புடையது. உயிரினங்களின் வாழ்டமாக அமையும் மண்படையே கற்கோளத்தின் வெளிப்படையாகும். மண்படை சில இடங்களில் மிக மெல்லியதாகவும் மற்றும் சில இடங்களில் அதிக ஆழமானதாகவும் காணப்படுகிறது. மண்ணின் கூறுகள் கற்கள், பரல்கள், பெருமணல், சிறுமணல், களி போன்றவை ஆகும். கட்ட
கட்டமைப்புப்படி ஏறத்தாழ 55% மணலை கொண்ட மண் மணல் மண் எனப்படும். ஏறத்தாழ 50%க்கு மேற்பட்ட களியை கொண்ட மண் களிமண் எனப்படும். களிமண் அதிக அளவு நீரை தேக்கி வைக்கும் என்பதை காட்டுவதற்கான நடத்தக்கூடிய ஒரு பரிசோதனை இது.